நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல், வாழைகள், கால்நடைகள் இறப்பு, இடிந்த வீடுகள் ஆகியவை குறித்து முதல்வரிடம் தெரிவித்து நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என மழை வெள்ள பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை நீடிப்பதால் பல பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. மழை வெள்ள நிவாரண பணிகளை நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சருமான KN நேரு நெல்லையில் முகாமிட்டு துரிதப்படுத்தி வருகிறார். காலையில் சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் KN நேரு ஆகியோர் நகராட்சி நிர்வாக இயக்குநர் சிவராசு, மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சந்தீப் நந்தூரி, ஆட்சியர் கார்த்திகேயன், அப்துல் வஹாப் MLA, முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன், முன்னாள் அமைச்சர் TPM மைதீன்கான், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜா ஆகியோர் நெல்லை சந்திப்பு பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டனர். அங்கு தேங்கியிருந்த மழை நீரை மாநகராட்சி நடவடிக்கையால் வடிந்துள்ளதை ஆய்வு செய்தனர். பின்னர் நெல்லை வர்த்தக மையத்திலும் மழை வெள்ள மீட்பு பணிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகள், மின் மோட்டார்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சீவலப்பெரிய ஆற்றுப்பாலத்தில் வெள்ள நீர் செல்வதை ஆய்வு செய்தார். சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் சென்ற அமைச்சர் KN நேரு அங்கும் மழை வெள்ள மீட்பு பணிகளை பார்வையிட்டார். கட்டி மேல கட்டன் கவர் போட்டு அப்ரோச் பண்ண சொல்லி இது அந்த இடம் பேர் என்ன சார்? தென்காசி ரோடு, மவுண்ட் ரோடு, அதையும் இந்த மாதிரி கட்ட சொல்லிட்டோம். இந்த மூலையில இருந்த கட்டன் கவர் போட்டு நேரா கொண்டு போய் கடைசி வரைக்கும் கூட சொல்லிட்டோம். இல்ல இது ஒரு 4-5 கோடி தான் வரும். அது உடனே சாங்ஷன் பண்ணிடுவோம். அது 4-5 கோடி மாநகராட்சி DMA வந்திருக்காரு, உடனே சாங்ஷன் பண்ணி வேலை ஆரம்பிச்சுட்டோம். அடுத்த தடவைலாம் இங்க ஒரு பிரச்சனை இருக்காது. ரெண்டா அந்த ரோடையும் ரோடு போடுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறோம். ரோடையும் போட்டுருவோம். தூர் வாரத்துக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் பிரிகாஷனா முன்னாலே தூர் வாரத்துக்கு ரெடி பண்ணிக்குவோம். அந்த ஒரு இது ஏற்கனவே நம்ம கட்டி பாதி 3.5 கோடியில கட்டி மிச்சம் இருக்கிறது தென்காசி டிவிஷன், அதையும் கொஞ்சம் இந்த தடவை ஏற்பாடு பண்ணிக்குவோம். மொத்தம் 20 மோட்டர் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து எங்க தண்ணி இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கிறது. DMA வந்துட்டாரு. எல்லாம் அந்த காவலர் குடியிருப்புலயும் தண்ணி தேங்கி மோட்டர் வச்சு எடுத்துட்டுருவோம். எல்லாத்தையும் எடுத்துட்டுருவோம். உங்களுக்கே தெரியுது எவ்வளவு ஆக்கிரமிப்பு இருக்கு பாருங்க. எல்லாம் பண்ணிட்டோம். இல்ல பூரா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்டது மொத்தம் நெல் இது பாதிக்கப்பட்டிருக்கு, வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது, பயிர்கள் கம்பு, ஒரு சோளம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கெடுக்கிறோம். கலெக்டர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உரிய முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குறோம். மாடு இறந்தது, இந்த கடைகள் ஏதாவது வீடுகள் ஏதாவது சேதப்பட்டிருக்கிறதுக்கும் அதையும் கணக்கு எடுத்துருக்கோம். அதுக்கும் உள்ள பணம் கொடுக்கும். போறோம், அங்கதான் சேரமாதாய் போறோம். அந்த விக்க போறோம்.